ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சமாக இந்த மசாலாவில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே கருணக்கிழங்கை கட் பண்ணி புளித்தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம கொஞ்சம் திக்கான சைஸில் இந்த மாதிரி கருணக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கிறதால இந்த மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்குறதுக்காக ஒரு ஸ்போர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுருக்கேன். நீங்கள் வேணுன்னா கத்தியால் கூட அங்கே குத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மசாலாவில் நல்லா ஊற வச்சுக்கிறேன். மசாலா எல்லா பக்கமும் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் மசாலா தடவிக்கிறேன் பாருங்கள். நல்லா மசாலா கோட் ஆகிடுச்சி. இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கருணக்கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் வச்சாதான் மசாலா பிரிஞ்சு எட்ட வராமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.